நேரத்துக்குள்ள கதை இல்ல. இயேசுவின் முன்னாலே இயேசு நற்கருணையை பற்றி பேசிய பொழுது ஒரு கூட்டம் வெளியேறுகிறது. ஆனால் அன்பு மிக்கவர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் போதிக்கின்ற ஆண்டவர் 100 ஆடுகளிலே 99 ஆடுகள் கிடைத்து ஒன்று காணாமல் போனாலும் 99 விட்டுவிட்டு ஒன்றை தேடி போன ஆண்டவர், காணாமல் போன மகன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்தாலும் இரக்கத்தோடு அவனுக்கு ஆடைகளை போர்த்தி அதே ஆண்டவர் நற்கருணை பற்றி பேசிய பொழுது விலகி சென்ற மக்களை திருப்பி கூப்பிடவே இல்லை. எங்கேயாவது கூப்பிட்டாரா? இல்லப்பா, நான் தெரியாம பேசிட்டேன், வாங்க வாங்க நான் உங்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு கூப்பிட்டாரா? இல்ல. இப்ப இயேசுவுக்கு வருத்தம் கிடையாது, பேதுருவுக்கு பயங்கர வருத்தம். என்னப்பா இப்பதான் அழகா அப்படி கூட்டம் எல்லாம் கூடி வருது, இதுக்கு முன்னே இவர் கடுமையா பேசி எல்லாத்தையும் திருப்பி விட்டுறாரு அப்படின்னு பேதுரு வந்து என்ன செய்றாரு, இயேசு அப்படி ஒரு மாதிரி பாக்குறாரு சோகத்தோட. பேதுருவிடத்துல இயேசு கேட்டாரு, ஏன் உனக்கும் போணுமா, நீயும் போ. அர்த்தம் புரியுதா? இல்லப்பா அவங்க போனா என்ன, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நமக்கு அட்ஜஸ்ட் ஒண்ணும் கிடையாது, அவங்க போறாங்க, உனக்கும் போணுமா, நீயும் போ. அப்ப ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நற்கருணையின் மேல் அன்பு இல்லாதவர்கள் இயேசுவின் இதயத்திற்கு ஒருபோதும் நெருக்கமாக முடியாது. இதுதான் உண்மை. அர்த்தம் புரியுதா? இப்ப இயேசுவின் இதயத்திற்கு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நற்கருணையின் மீது